ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நியூ டிடெக்டிவ் ட்ராமாவோட அடுத்த பாட்டை பார்க்க போகிறோம். இந்த பாட்டு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இந்த டாங்கோட செகண்ட் மருமகா அந்த பொண்ணையும் இந்த நட்டு தானே கடத்திட்டு வந்திருப்பா. அவள் எப்படி இவங்க கிட்ட வித்தாங்கிற சீனை காட்டுறாங்க. அந்த பொண்ணை கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் மனசாட்சியே இல்லாமல் ஏதோ ஒரு பொருளை ஏல விடுற மாதிரி அந்த பொண்ணை வித்துருப்பா. டாங்கும் அந்த பொண்ணு ஊமங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவள் அந்த பொண்ணை ஏற்றுக்கிறா. அதோட அந்த பொண்ணு கிட்ட நீ என் பையன் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ற வரைக்கும் நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த நட்டு ஒரு விஷயம் சொல்றா. என்னன்னா, லாஸ்ட் டைம் நடந்த தப்பு நடக்கவே கூடாது, ஏன்னா அதனால தானே உங்க மூத்த பையன் இறந்தான்னு சொல்றா. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டாங்கோட ஹஸ்பண்ட் தான் மோசமானவனாச்சு. அவன் அதை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த டாங்கோட பொண்ணு பார்க்கறா. அதாவது அந்த வீல் சேர்ல இருந்தால அந்த பொண்ணு தான் இங்கிருந்து போங்கப்பான்னு அவ சொல்ல அவனும் முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஸோ இப்படி முன்னாடி நடந்ததெல்லாம் காட்டிட்டு இப்போ ப்ரெசென்ட்ல நடக்கிறது காட்டுறாங்க. ஜூனியர் தான் சாயை தேடி வந்திருப்பான்ல, அவன் நிறைய போலீஸ்காரங்களே கூட்டிட்டு வந்துட்டு அந்த மலை பக்கம்லாம் தேடிட்டு இருக்கான். அப்படியே பேங்க்சிடா கட்டியும் அவர் எங்கேயாச்சும் இருக்காரான்ட்டு இவன் தகவல் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த கிராமத்துல காட்டினாங்கன்னா அங்க டாங்கோட செகண்ட் பையனும் இறந்துட்டான்ல. சோ ஜின்லிங் தான் அவன் எப்படி இறந்தான்னு பாத்துட்டு இருக்கா. டாங் அந்த மருமக எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஜின்லிங் செக் பண்ணும்போது அந்த பையனோட வாய்க்குள்ள ஒரு இலையாட்டம் இருக்கு. பார்த்தா அது ஏதோ பூச்சியாம். அது பேர் பட்டர்ஃப்ளை கிரிலாசிஸ். இதை பார்த்தோன்னா டாங் ரொம்ப பயந்து அழுகுறாங்க. அதோட அவங்க சொல்றாங்க, அவ வந்துட்டா, அந்த சூ எங்களை பழிவாக வந்துட்டா, எங்களை மன்னிச்சிருன்ட்டு அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் டாங் என்ன பேசுறாங்கன்னு குழப்பமா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஜின்லிங் செக் பண்ணால, அதனால அவ சொல்றா, இந்த இறந்த பையன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்தோன்னு இறக்கல, ஆல்ரெடி அவங்க இறந்துருப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆத்து தண்ணியிலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மக்கள் இதை பார்த்துட்டு அவரை வெளியெடுத்து போட்டிருக்காங்க. இப்போ சாய் வந்து அவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அவருக்கும் ஜின்லிங் சொல்றதுல சரியாதான் படுது. ஏன்னா அந்த இடத்துல சேராட்டு இருந்திருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு காலடி தடம் இருந்திருக்கும். அந்த காலடி தடம் ரொம்ப பெருசாகவும் ஆழமாகவும் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஆணோட தான் இருக்கும். அதோட இந்த டெட் பாடியை அவங்க தூக்கிட்டு வந்து போட்டிருக்கணுங்கிற மாதிரி சாய் சொல்றாரு. அந்த புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணை விசாரிக்கும் போது அவ சொல்லியிருக்கா, ஒரு ஆள் வந்து முகத்துல மாஸ்க் போட்டு அன்னைக்கு அந்த ரூமுக்கு வந்திருக்கான். இந்த பொண்ணை கட்டி போட்டதுக்கு அப்புறம் இவ எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கா, ஆனால் மயங்கிடுறா. திரும்பி எந்திரிச்சு பார்க்கும்போது இவளோட ஹஸ்பண்டை காணோன்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டாங் வந்து நிறைய வித்தியாசமா பேசுறாங்கல்ல, கர்மான்னு சொல்றாங்க, பழிவாங்க வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஸோ டாங்கோட வார்த்தைகள்ல என்ன கதை ஒளிஞ்சிருக்குன்னு இவங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த கிராமத்துல நடக்கிறத பத்தி யாருக்கிட்டாச்சும் கேட்கணும்ல, அது யாருன்னு யோசிக்கும் போது இவங்க ஊருக்கு வந்தப்போ ஒரு லேடி அங்க வேலைக்கார பொண்ணாட்டு இருந்திருப்பாங்க. அவங்க தான் இவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு சாப்பாடுலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா டாங் தான் வந்து காசுலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வேலைக்கார பொண்ணு வந்து ரொம்ப நல்லவங்களா தான் இருந்திருப்பாங்க. அன்னைக்கு சாய் போய் விசாரிக்கும் போதும் அந்த பொண்ணு தான் அந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயே போய் உண்மையை கேட்கலான்ட்டு இவங்களா போறாங்க. அந்த பொண்ணு வந்து டாங்குக்கு அசிஸ்டன்டாட்ட இருப்பாங்க போல. ஸோ அந்த பொண்ணுகிட்ட இவங்க உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இவங்க போலீஸ், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம். அந்த பொண்ணு வந்து இந்த ஊருக்குள்ள 2 நாள்ல 2 கொலை நடந்திருக்கு. ஸோ அவங்களாம் ரொம்ப பயந்து தான் போறாங்க. பட் இவங்க போலீஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரிலீஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி டாங்கோட மூத்த பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த நட்டு கடத்திட்டு வந்த ஒரு பொண்ணு தான் சூங்கிற பொண்ணு. அந்த பொண்ணையும் கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேலை பேசி அவ வித்துருக்கா. டாங்கும் அந்த பொண்ணு கிட்ட இப்ப கடத்திட்டு வந்த பொண்ணு கிட்ட சொன்ன மாதிரி தான், உன்னை நல்லா பார்த்துப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபேமிலியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. ஆனால் அந்த பொண்ணுக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல. ஸோ அந்த பொண்ணு இந்த ஊர்லேருந்து தப்பிச்சு போறதுக்குலாம் ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் அந்த டாங்கோட ஹஸ்பண்ட் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை நடு ரோட்டில் போட்டு ரொம்ப அடிச்சிருக்கான். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிச்சு கொடுமைப்படுத்துறான். ஆனால் யாருமே அதை தடுக்க கூட வரல. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்து ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருக்கான். இதை கேட்டதுக்கப்புறம் ஜின்லிங்க்லாம் கோவம் வந்துருச்சு. அவனை நேத்தே நான் கொலை பண்ணியிருக்கணுங்க மாதிரி அவள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவளை இவங்க 2 பேர் சமாதானப்படுத்த அந்த பொண்ணு நடந்ததெல்லாம் மறுபடியும் கண்டினியூ பண்றா. சோ அந்த சூங்கிற பொண்ணு தப்பிச்சு போக ட்ரை பண்ணாலும் மேரேஜுக்கு அப்புறம் அவ எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் அந்த சூவோட ஹஸ்பண்ட் இறந்துடுறான். சோ இந்த வீட்டுல இருக்கவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு நிறைய ரேட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சோ இந்த காசை ஏன் வேஸ்ட் பண்ணுன்ட்டு செகண்ட் பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. சோ அந்த கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி இருக்கும்போது என்னன்னா, இந்த டாங்கோட ஒரு வீட்டுல வந்து தீ பிடிச்சிருது. அதுக்குள்ளதான் அந்த டாங்கோட பொண்ணும் இந்த மருமக சூவும் இருந்திருக்கா. சோ இவங்க அந்த நெருப்பை அணைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க மருமக சூ இறந்துட்டா. இந்த டாங்கோட பொண்ணு மட்டும்தான் உயிரோட இருந்திருக்கா. அவ பேர் வந்து சோம்ஸ்ரீ. ஸோ சோம்ஸ்ரீயால நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் இருக்கா. அந்த தீ விபத்துல அவளும் ரொம்ப மோசமா காயப்பட்டிருக்கா. ரொம்ப உயிருக்கு போராடுற நிலைமையில தான் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து உயிரை காப்பாத்தி இருக்காங்க. இந்த சோம்ஸ்ரீ என்ன சொல்றானா, இந்த தீ விபத்து நடந்தது இந்த மருமக சூ பண்ணதான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு இவ தப்பிக்க பாக்குறதுக்குள்ள இந்த சோம்ஸ்ரீ மேலேயும் ஒரு தோன் விழுந்து இவளால் தப்பிக்க முடியாம போயிடுச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த தீ விபத்துல தான் இந்த மருமக சூ இறந்திருக்கா. இப்ப இங்க நிறைய கேரக்டர்ஸ் வரனால குழப்பமா இருக்கக்கூடாதுன்னு நான் அந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். இந்த கிராமத்துல
ஒரு ஃபேமிலி இருக்குது. அதில் இருக்க லேடி பேர் தான் டாங். ஸோ டாங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலியில் டாங்கோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. டாங்குக்கு வந்து 2 பசங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் சோம்ஸ்ரீ. அவள் தான் அந்த வீல் சேரில் இருக்க பொண்ணு. 2 பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மூத்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அந்த மருமக பேர் தான் சூ. ஆனால் மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் இறந்துடுறான். அதே மாதிரி மருமகளும் தீ விபத்தில் இறந்துடுறான். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு செகண்ட் பையனுக்கு அந்த வாய் பேச முடியாத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ செகண்ட் பையனும் இறந்துட்டான். மற்றபடி இந்த கிராமத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா அந்த டாங்குக்கு அசிஸ்டண்டா இருக்க பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த ஊர் தலைவர், அவங்களாம் மட்டும்தான். இந்த நட்டி யாருன்னா ஒரு கடத்தல் லேடி. இந்த ஊர்ல இருக்க நிறைய பொண்ணுங்களை அவ கடத்திட்டு வந்து கல்யாணத்துக்கு வித்துருக்கா. ஸோ இந்த ஊர்ல இருக்க முக்காவாசி பொண்ணுங்க இங்க கடத்திட்டு வரப்பட்டவங்க தான், இன்க்ளூடிங் டாங். அப்புறம் இந்த வேலைக்கார பொண்ணு எல்லாருமே இங்க கடத்திட்டு தான் வந்திருக்காங்க. இந்த பொண்ணுங்களெல்லாம் அவங்களோட ஃபேமிலி பார்க்க அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேணா மேபி அலோவ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு சொல்றா அந்த மருமக சூ இறந்ததுக்கு அப்புறம் இவங்களை பழி வாங்கறதுக்கு நிறைய பயமுறுத்தினா அவளோட ரத்தம்லாம் கூட அந்த வீட்டுல இருந்து சொட்டிட்டு இருந்துச்சுன்னு சொல்ல இவங்க எப்படி அதெல்லாம் நம்புவாங்க? கண்டிப்பா இது ஒரு கட்டுக்கதையா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் சொல்றாங்க. இந்த பொண்ணும் அந்த தீப்பிடிச்ச வீட்டுக்கு இவங்களை கூட்டிட்டு போய் காட்டுறா. அதுக்கப்புறம் டாங்க நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போறா. என்னன்னா இங்க விற்கப்பட்ட பொண்ணுங்கெல்லாம் தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த மவுண்டனை தாண்டி யாராலையும் தப்பிக்க முடியாது. அதோட நீங்க போலீஸ்காரங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்களே இவங்க தாக்கியிருக்காங்க, போலீஸ் கார்ல இவங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. ஸோ இப்போ இந்த வீட்டுக்குள்ள போய் இவங்க பார்க்கும்போது அங்க நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஜெயண்டின் சொல்கிறான் இது கண்டிப்பாக ஒரு ட்ரிக்கு தான்ட்டு. அப்படியே ஜூனியரை காட்டினாங்கன்னா அவன் சாயோட காரை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ பக்கத்தில் என்னெல்லாம் கிராமம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தேட சொல்லி அவன் எல்லா போலீஸ்காரங்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவங்க 3 பேரை காட்டினாங்கன்னா ஜின்லிங் சொல்கிறான் அந்த வாய் பேச முடியாத பொண்ணை மட்டும் காப்பாற்றி நம்ம எங்கேருந்து போயிடலாம், இங்கே இறந்தவங்கலாம் மோசமானவங்க தானேன்ட்டு. ஆனால் சாய் வந்து ஒரு போலீஸை எப்படி நினைக்க முடியும்? கண்டிப்பாக கொலையாளி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அது நம்ம டியூட்டின்னு சொல்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த டாங் பேசுகிறாங்கல்ல, ஸோ அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன உண்மை ஒளிஞ்சிருக்குன்னு இவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ டாங் கிட்ட கரெக்டான ஆள் போய் டீல் பண்ணும். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜியான்டிங் தான். ஸோ ஜியான்டிங் போய் அந்த டாங் கிட்ட பேசுகிறான். அவன் முகத்தில் வந்து ஒரு பிளட் கரையை காட்டுறான். இந்த பிளட் தான் நீங்கள் சூவோட பிளட்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்களா அந்த எரிஞ்ச வீட்டில், அந்த பிளட்டுங்கிறான். இதை பார்த்தோன்னே டாங் சாக்காயிடுறாங்க. அப்போதான் இவங்க எல்லா கதையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு என்டமாலஜி ஸ்டூடெண்ட், எனக்கு இந்த பூச்சிங்களை பற்றி நல்லா தெரியும். நீங்கள் இப்போ பயந்துட்டு இருக்க மாதிரி இது ஒன்றும் உங்கள் மருமக சூவோட பிளட் இல்லை, அவன் ஒரு பட்டாம்பூச்சியோட வகையை சொல்லி இந்த பட்டாம்பூச்சிலேருந்து நேச்சுரலாக வர ஃபீஸஸ் பார்த்து தான் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ இது கண்டிப்பாக பிளட் இல்லைங்கிறாங்க. அதோட அந்த ஊர் தலைவரோட இறந்த டெட் பாடி மேலே பட்டாம்பூச்சி உட்காந்துருச்சுல, அது கூட நேச்சுரலாக எல்லா பட்டாம்பூச்சியும் பண்ணுறது தான். அதோட உங்கள் பையன் வாய்க்குள்ள இருந்த பட்டாம்பூச்சிக்கும் நீங்கள் ஒன்றும் பயப்படுற மாதிரி எந்த ரீசனும் இருக்காதுன்னு சொல்ல அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் நம்பலை. ஆனால் ஜியான்டிங் பேசுகிறத பார்க்கும்போது இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு தோணுது. ஸோ ஜியான்டிங் எந்த அளவுக்கு சொல்கிறான்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை ஃபேரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணவங்க தான் உங்களை பயப்படுறதுக்காக இப்படி ஒரு கட்டுக்கதை கட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னு டாங் ரொம்ப கோவப்படுறாங்க, யார் என் பையனை கொண்டதுன்ட்டு. ஆனால் சாய் சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்ககிட்ட எல்லா உண்மைகளும் சொல்லணுன்ட்டு. ஸோ இவங்க அந்த கர்மா அந்த வார்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க உண்மைகளை சொல்கிறாங்க. என்னன்னா டாங்கோட பையன் மருமகள்லாம் இறந்ததுக்கப்புறம் அந்த ஊருக்கு ஒரு ஜோசியக்காரன் வந்திருக்கான். அவனை பார்க்கறதுக்கு நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இந்த டாங்கும் போய் அவனை பார்த்துருக்கா. ஸோ அவங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல அப்போ இந்த ஜோசியக்காரன் வந்து சாமி ஆடுற மாதிரி ஆடி சில வரிகளெல்லாம் எழுதி கொடுக்குறான். அது என்னன்னு படித்து பார்க்குறாங்க. என்னன்னா அதில் 60 வயசு ஆள் இறப்பான், உங்கள் பையன் தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துருவாங்க, அந்த கல்யாண பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துருவா, அதோட இன்னொரு லேடி இறந்துருவாங்கன்ட்டு அதுலலாம் எழுதியிருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 லைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சாபமாட்ட இருக்கேன்னு டாங் பயப்பட அப்போ அந்த ஜோசியக்காரன் அந்த எரிஞ்ச நிலைமையில இருக்க வீடை பார்க்கணும்னு சொல்ல இவங்களும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அதை நல்லா பார்த்ததுக்கப்புறம் அந்த ஜோசியக்காரன் மறுபடியும் சாமி ஆடுற மாதிரி ஆடி நிறைய அருள்வாக்கு சொல்கிற மாதிரி என்னமோ சொல்கிறான். அதில் அவன் அப்படியே ஆளே மாறி அந்த மருமக சூ பேசுகிற மாதிரி சொல்கிறான். நான் வந்து உங்களெல்லாம் பழி வாங்க வந்திருக்கேன், நீங்கள் எல்லாரும் என்னை கொடுமைப்படுத்தினீங்கல்ல, சப்போஸ் உங்களுக்கு அது வேணாம்னு நினச்சிங்கன்னா பட்டர்ஃப்ளை ஃபேரியை வணங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 லைன்ஸ் சொன்னாங்கல்ல இதுக்கு முன்னாடி, அதை திருப்பி இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஆள் மயக்கம் போட்டுறான். இவன் கண் முழிச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது தான் டாங் நடந்ததெல்லாம் சொல்றா. சரி அப்படின்னா நீங்க பட்டர்ஃப்ளை ஃபேரியை வணங்குங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான மெத்தட்ஸ் அந்த சிலையெல்லாம் எப்படி இருக்கும்லாம் இவன் சொல்றான். அதோட இவன் தான் இப்போ விட்டுருங்க, 1 வருஷம் கழிச்சு உங்களோட 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, அதோட அந்த கல்யாண பொண்ணு வாய் பேச முடியாத பொண்ணா இருக்கணும்ட்டு இவன் சொன்னனால தான் அவங்க வாய் பேச முடியாத பொண்ணா தேடி இருப்பாங்க. இதுக்கு மேல உங்க சாபம் போறது உங்க லக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸோ இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. அந்த ஜோசியக்கார சொன்ன 4 லைன்ஸ் இருக்குல்ல, அதுல 2 தான் ஏற்கனவே நடந்திருக்கு. அதாவது அந்த 60 வயசு ஆள் இறந்தது அதுதான் வந்து அந்த ஊர் தலைவர். ஸோ அப்போ கூட டாங் வந்து 60 வயசான்னு கேட்டு சாக்கா இருப்பாள்ல,
அதே மாதிரி இவங்க பையன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்து இறந்துட்டான். இப்போ 3வது கல்யாண பொண்ணு தூக்குல விழுந்து இறந்துருவாங்கிறது. ஸோ அந்த பொண்ணுக்கு இப்போ ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இவங்க 3 பேரும் எங்க அந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க. பார்த்தா அந்த டாங்கோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கானா. உடனே இவங்க அந்த பொண்ணை காப்பாற்ற போறாங்க. அங்க அந்த டாங்கோட ஹஸ்பண்ட் அந்த வீட்டுக்கு முன்னாடியே காவல் காத்துட்டு இருக்கான். இவங்க போய் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா அவன் விடுற மாதிரி தெரியல. நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கான், அவன் எங்க வீட்டுக்கு தான் சொந்தன்ட்டு. அப்படியே அவன் அந்த ஊர்க்காரங்களா கூப்பிட்டுறான். சாயும் சொல்லி பாக்குறாரு நான் போலீஸ்ன்ட்டு. ஆனா அவங்களாம் அதை கேட்கற மாதிரி இல்ல. சாய் இப்ப சொல்றது கேட்டுதான் டாங்கே அவங்க போலீஸ்ன்னு தெரியுது. இப்ப வேற வழியே இல்லை, இவனுக்கு கூட சண்டை போட்டே ஆகணும்னு புரிஞ்சுட்டு சாய் போய் சண்டை போட ஜின்லிங்கும் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா ஜியான்டிங் அப்படி இல்ல, அவன் ரொம்ப சாஃப்டானாலும் அவன் போய் அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு போற அவனை வந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனையும் ஜின்லிங் அடிச்சுட்டு எப்படியோ ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் அந்த பொண்ணை காப்பாத்திடலான்ட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த கல்யாண பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்கா. இதை பார்த்து எல்லாரும் ஷாக்ல இருக்க எபிசோட் 18 முடியுது. இதே சஸ்பென்ஸோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. ஹாய்.